everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியாவும் அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியாவும் பால் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் ஜெலாட்டின் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 3 அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜெலாட்டினையும் தண்ணியவும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போது 5 இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா சோக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற ப்ராசஸை செஞ்சிடலாம். சாஸ் பேனில் 1 கப் பால் எடுத்துக்கலாம். 3/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம். இன்றைக்கி நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணேன். ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்தது. 1/4 கப் சுகர். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம், பால், அப்புறமா சுகர் இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ரெசிபியில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மில்கை நம்ம நல்லா சூடாகிற மாதிரி சூடு பண்ணிக்கணுமே தவிர அதை கண்டிப்பாக பாயில் பண்ணக்கூடாது. அதாவது பபிள்ஸ் வர்ற மாதிரி பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது. நமக்கு பால் நல்லா சூடாயிருச்சு பாருங்கள், சைட்லலாம் குட்டி குட்டி பபிள்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த ஜெலாட்டின்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி பாலை ரொம்ப ஸ்பீடாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு ஜெலாட்டின்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது குட்டி குட்டி பவுலில் இதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரத்துக்காவது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கெஸ்ட் யாராவது வர்றாங்கன்னா நம்ம முந்தின நாளே இதெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். 150 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி இல்லைன்னா ஆப்பிள், பைனாப்பிள், மேங்கோ இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த ஃப்ரூட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதோட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சாஸ் பேனில் கிரைண்ட் பண்ணி எடுத்த ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. சர்க்கரைலாம் நமக்கு நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ இந்த சாஸ் எல்லாம் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நாள் அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து நான் இதை எடுத்து பார்த்தேன், நல்லா செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கையோடு ஒட்டாது, நல்லா கட்டியாக இருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி சாஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாஸும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளெயினாக அப்படியே ஸ்பூன் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். சாஸ் இல்லாமல் இப்படியே நீங்கள் பிளெயினாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கப்பில் சாப்பிடாம இன்னும் நல்லா பிளேட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஒரு நைஃப் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் 3 அப்படி இல்லைன்னா 4 செகண்ட்க்கு மட்டும் அந்த பவுலை வச்சுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். ஒரு பிளேட்டில் அதை அப்படியே நீங்கள் கவுத்தி வச்சுக்கோங்க. இப்போது சாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நீங்கள் ஜாமை கூட நல்லா பீட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாஸ்க்கு பதிலாக பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போவே எடுத்து ஸ்பூன் வச்சு சாப்பிடணும் போல் இருக்கும். நமக்கு எம்மியான Panna Cotta ரெசிபி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மம்மிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.